என் தங்க பிள்ளையே, இன்று உன் கருப்பண்ணான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அநியாயத்தை உனக்கு உன் வாழ்க்கையில் எத்தனை காலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், இதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் எத்தனை பெரியது என்பதையும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, கருப்பன் சொல்கின்ற எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மையை மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் நம்ப மாட்டேன், நான் இதை கேட்க மாட்டேன் என்று சொல்வாயானால் அதன் பிறகு எல்லாவற்றிற்கும் பொறுப்பு நீ மட்டுமே ஆவாய் என்பதையும் புரிந்து கொண்டாலே போதும். இத்தனை நாளும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற எங்களுமே உனக்கே ஒரு சில நேரங்களில் தீமைகள் நடப்பதற்கு என்ன காரணம்? நம்மை நடந்தாலும் நமக்கு மட்டும்தான் இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. சுற்றி இந்த மனிதர்களுக்கு பல முறை என் பிள்ளை நீயும் யோசித்திருக்கின்றாய் அல்லவா? ஆனாலும் என்ன செய்ய முடியும்? எல்லோரையும் சந்தேகப்படவோ அல்லது சந்தேகப்படவும் முடியாது. அப்படி நான் ஒரு முறை கேட்டுவிட்டால் ஆனால் அந்த உறவுகள் அங்கே முறிந்துவிடும் என்பதையும், இதை செய்யாமலே இருந்துவிட்டால் உறவுகள் காக்க வேண்டும் என்பது நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் இது போன்ற உறவுகள் உனக்கு தேவை கிடையாது என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன். ஒருவருக்கு நல்லதை நினைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. ஒருபோதும் அவர்களுக்கு கெடுதலை நினைக்கின்ற உறவுகள் இந்த வாழ்க்கையில் தொடர வேண்டிய அவசியம் எப்போதும் கிடைக்கவே இல்லை. ஒருவரின் நல்ல நிலையை கண்டு ஒருவரின் வயிற்றெரிச்சல் என்றால் அது போன்ற உறவுகளை நீ வைத்திருந்தால் என்ன, அல்லது வைத்திருக்காமல் என்றால் என்ன, இந்த இரண்டுக்குமே உனக்கு என்றாலும் சரி. என் குழந்தை, அதற்காக நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து போகக்கூடாது. இந்த மனிதரிடத்தில் எதையுமே எதிர்பார்க்க கூடாது. எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. நேரத்திற்கு தகுந்தார் போல, அவர்கள் வசதிக்கு ஏற்பார் போல குணத்தை மாற்றிக்கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் தனக்கு தேவைக்கு ஏற்பதான் தேவைகளுக்கும் எந்த அளவிற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. யாருமே அடுத்தவரின் நலனை மனதில் கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது. தன்னுடைய சுயநலத்திற்காக எதையுமே செய்யக்கூடிய உலகம் அல்லவா? தனக்கு நடக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்ற உலகம் அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த உலகத்தில் உனக்கு கெடுதல் நிலை செய்ய நினைத்தவர்களுக்கு யாரென்றும் உன் அப்பன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றவரையும் உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கிறேன். கருப்பன் சொல்லும் போது செவி கொடுத்து கேட்டுவிட்டாய், ஆனால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பங்களும் இருக்காது. உனக்கு வருகின்ற குழப்பங்கள் கூட உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை தெளிவடைய வந்துவிடும் என்பதுதான் உண்மை. அப்பன் உன் முன்னால் சுற்றி வரும் போதெல்லாம் என் குழந்தை, நீ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஏதாவது துரோகத்தையோ ஒரு எதிரியையோ அடையாளம் கண்டுகொள்கின்றாய். இவர்கள் நினைப்பது போல எல்லாம் சத்தியம் என்று நினைத்து உனக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்தால் என்று எண்ணி அதற்கான முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு சரிதான் என்றது போல உன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். இதற்கான நேரமல்ல. இது என் குழந்தை தன்னுடைய உடலில் சாமியை ஏற்றுக்கொள்வதற்காக சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணால் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்று உன் அப்பன் சொல்கின்றேன். எல்லாவற்றையும் பெத்தம் பொதுவாக எதுவும் புத்தம் பொதுவும் எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட முடியாது. ஆனால் இவர்களின் அடையாளத்தை கண்டுகொள்ளும் போது என் பிள்ளை, நீ எப்போதுமே பொதுவாக தம் உடலில் சாமியை தாங்குவார்கள். எப்போதும் தம்
எதிரி நிற்பவர்கள் யார் என்று அடையாளம் தெரியாதவராக மட்டுமே இருக்க முடியும். ஏனென்றால் உடலில் தெய்வம் இறங்கிவிட்டது என்றால் அவர்களுக்கு எதிரி நிற்பது தன்னுடைய குழந்தையா தன்னுடைய பிள்ளையா என்பது எல்லாம் ஒருபோதும் தெரியாது. எல்லோருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் என்று எண்ணிதான் அந்த தெய்வம் அத்தனை பேருக்கும் வாக்கு கொடுக்கும். ஆனால் இங்கெல்லாம் அது மிகவும் கடினமான விஷயமாக மாறிவிட்டது. எப்போதாவது நாம் இதுபோன்று நடக்கின்றதோ அதை தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் இருப்பவர்களுக்கு தன் அருகில் நிற்பது யார் என்பது தெளிவாக தெரிவது யார் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு நன்றாக புரிகின்றது. நன்றாக உற்று கவனித்தாயானால் மற்றவர்கள் தெய்வம் கொடுக்கும் போது அவர்களின் குடும்பத்திற்கு வாக்கு கொடுக்கும் போதும் அது சற்று வித்தியாசமாக இருக்கும். அவர்களுக்கென்று தனிப்பட்ட சீரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக பல நல்ல வாக்குகளை கொடுப்பார்கள். என் குழந்தையை இது போன்று செய்கிறார்கள். எப்போதும் அவர்களின் நலன்களை மட்டுமே அவர்கள் கருத்தில் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் மற்றவரின் நலனை எண்ணாதவர்கள் இவர்கள் வேண்டுமென்று உன் குடும்பத்தில் உள்ளவர்களின் வாக்குகளை சொல்லும் போது தேவையில்லாத விஷயங்களை சொல்லியும் அவர்களை மனதை காயப்படுத்தியும் பல விஷயங்களை செய்து விடுகிறார்கள். இது எதுவுமே தெய்வத்தின் வாக்குகள் கிடையாது. என் பிள்ளையே, தெய்வம் எந்த நேரத்திலுமே தன்னுடைய வாயிலிருந்து என் பிள்ளைக்கு தவறான ஒரு வாக்கையோ அல்லது மனது காயப்படும்படி ஒரு வாக்கையோ அவர்கள் கஷ்டப்படுத்தும்படி ஒரு வாக்கையோ கொடுப்பது கிடையாது. எனக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் கேட்பதும் கிடையாது. அப்படி அது கேட்கிறது என்றால் அது அந்த மனிதனுடைய உள்ளம் என்பதை புரிந்து கொள். என் குழந்தையை, தெய்வம் நினைத்தால் தன்னால் உருவாக்க முடியாத விஷயமா உன்னிடத்தில் வந்து கேட்டுவிட்ட போகிறது. உன்னிடத்தில் அன்பால் சிறு சிறு விஷயங்களை கேட்குமானால் கேட்கலாம். எனக்கு பூ வாங்கி விடுவா, எனக்கு பழம் காய்கனி எல்லாம் வாங்கி கொண்டு வரலாம் என்று கேட்கலாமே தவிர எனக்கு இத்தனை ரூபாய் கொடுத்து எனக்கு செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் தெய்வம் கேட்கவும் செய்யாது. எல்லாம் ஒருபோதும் நீ நம்பிவிடலாம். தெய்வத்தின் மீது கொண்ட அன்பு மட்டும்தான் உண்மையானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கலாம். எது வேண்டுமானாலும் தலைகீழாக சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கலாம். ஆனால் என் பிள்ளை இருக்கின்றவரை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கின்ற நாள் முழுவதும் சுற்றி எந்த உறவுகளும் இல்லாமல் தனிமையில் வாழ்வது ஒரு வாழ்க்கையா? அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழாமல் இருக்கலாம். என் குழந்தையே, தன்னுடைய சுயநலம் காரணமாக இது போன்ற ஒரு சூழ்நிலை ஒருவருக்கு உருவாகுகிறது. அப்படி என்றால் அதை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பதை புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த நிலையில் இந்த கருப்பன் உனக்கு சொன்ன விஷயம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த பெண் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பெண். எப்போதும் தன் உடலில் தெய்வத்தை சுமப்பதாக தெய்வத்தின் முன்னால் அமர்ந்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பெண். என் குழந்தையே, தெய்வம் உடலில் வந்து தங்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும்? எப்படி தெரியுமா? எப்போதும் தாம் வாயிலிருந்து பொய்மைகளை இருக்கக்கூடாது. களவும் திருட்டும் ஒரு நாளும் செய்யக்கூடாது. அடுத்தவரின் வாழ்க்கையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது. அடுத்தவரின் பிரச்சனைகளுக்கு இவர்கள் ஒருபோதும் தீர்வினை சொல்லக்கூடாது. மற்றவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. இன்னொருவரின் கண்ணீருக்கு காரணமாக இருக்கக்கூடாது. இதுபோன்று எத்தனையோ தகுதிகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இவர்களோ எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் மற்றவர்களின் மத்தியில் தனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இது போன்று செய்கிறார்கள். உன் அப்பன் நான் அதை நடிக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. அப்படியே அவர்களின் உடலுக்குள் அருள் வந்தாலும் அது நீண்ட நேரம் நீடிக்காது என்றுதான் சொல்கிறேன். அப்படி நீடித்திருந்தால் அவர்களுக்கு யாருமே அடையாளம் தெரிந்திருக்க கூடாது. ஆனாலும் அவர்கள் தனக்கு வேண்டப்பட்டவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் நிச்சயமாக அதை எப்போதும் நீ கணக்கில் கொள்ளதான் வேண்டும். நம்புவதா நம்ப வேண்டாமா என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவையில்லாமல் இந்த விஷயத்தை நீ நம்புவதன் மூலமாக உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாத மன கஷ்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று உன்னை சொல்வதும் உனக்கு கஷ்டம் இருப்பதை நீ இதை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இதை செய்வதற்கு நீ துணிந்து விட மாட்டாய். உனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய தெய்வத்தின் குணம் என்னவென்று. உன் தெய்வம் உன்னிடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கும் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும் அல்லவா. அப்படி இருக்கும்போது உன்னால் முடிந்ததை மட்டும்தான் நீ அவர்களுக்கு செய்ய வேண்டுமே தவிர ஒருபோது மற்றவரின் வார்த்தையை கேட்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை மேலும் மேலும் நீ அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உன்னை சுற்றி வருவதையெல்லாம் கண்டு எப்போதும் நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது. உன்னை என்னெல்லாம் செய்ய இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை அப்புறப்படுத்த இவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் நீ எப்போதும் மனதில் வெறும் வேதனையை கொடுக்க நினைத்து விடாதே. உன் தெய்வம் உன்னிடத்தில் என்ன கேட்கும் என்று அதை மட்டும்தான் நான் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே போதும். கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் ஆள் மனதிற்குள் புரிந்துவிடும். என் பிள்ளையை இவர்கள் போட்ட திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. இவர்கள் நினைக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. இவர்களின் எண்ணங்களை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நடக்கின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் அதை சரியாக செய்யும் போது உன்னால் நடத்த முடியாதது என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட உனக்கு நல்லபடியாக நடந்துவிடும். இவர்கள் உன்னை வாழ வைக்க கூடாது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டே ஆக வேண்டும். உன் குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் கடந்து உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் மட்டும் நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாலே போதும். ஒவ்வொரு நாளும் அப்பன் கருப்பண்ணசாமி சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு நிச்சயமாக புரியும். உன்னை நான் எதை செய்ய சொல்கிறேன், எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறேன் என்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்துவிட முடியும். என் குழந்தையை யாரை நம்பக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. எல்லோரையும் நம்பிவிடாதே என்றுதான் சொல்கின்றேன். அவரவர்கள் சுயநலத்திற்காக எதையும் செய்வார் என்பது இன்னும் உனக்கு புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நிச்சயமாக என் பிள்ளை பல சோதனைகளை கடந்து வந்து விட்டாய். தெய்வம் என்ன கேட்கும் என்பது உனக்கு தெய்வம் இப்படி கூட நடக்குமா, இப்படி கூட நினைக்குமா என்று நிச்சயமாக அந்த நொடியில் உனக்கு புரிந்து விட்டது என்றால் எந்த ஒரு செயலுமே நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாய். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். அப்பனின் அருள் உனக்கு என்றும் இருப்பதனால் நான் இந்த செய்தி இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொன்ன பிறகாவது உனக்குள் தெளிவு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் அல்லவா. என் பிள்ளையே, தெய்வத்தை நம்பு. தெய்வத்தின் காலில் விழுந்து வணங்கு. தெய்வத்தின் பாதத்தில் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் கொடு. தெய்வத்திடம் உன் பாதத்தை இறக்கி வை. நிச்சயமாக தெய்வம் உனக்கு உதவி செய்யும். தெய்வம் என்று சொல்லி நடமாடுகின்ற இந்த மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே. எது வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்டாலும் அதை நீ கணக்கில் எடுத்துக் கொள்ளாதே. தெய்வமே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறது என்றால் ஒன்று அதை உன்னுடைய கனவில் சொல்லும், அல்லது ஏதாவது ஒரு அறிகுறிகள் மூலம் அதை உணர்த்தி கொடுக்குமே தவிர இது போன்று நான் யார், தன் குடும்பம் எது, மற்றவர்கள் யாருக்கும் எதையும் சொல்லி காயப்படுத்தலாம் என்று நினைப்பார்கள். எல்லாம் ஒருபோதும் தெய்வத்தின் வார்த்தைகளை உனக்கு தந்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்வது உனக்கு ஆச்சரியமாக, உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்வது மட்டும்தான் உண்மை. இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மட்டும்தான் உண்மை. நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உன்னுடைய இஷ்டம். அதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களை நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். நம்பாமல் செல்லும் போது அதற்கு இதுதான் அர்த்தம். யார் என்ன சொன்னாலும், அவர்கள் எந்த விஷயத்தை செய்ய சொன்னாலும் அது உன்னுடைய விருப்பம். நான் என்னுடைய நிலையிலிருந்து சொல்வது யார் என்ன சொன்னாலும் தெய்வத்தின் வார்த்தைகள் அன்றி ஒருபோதும் அதை நீ செய்ய துணிந்து விடாதே. உனக்கு அது பின்னால் கஷ்டத்தை கொடுக்கும் என்பது தெரிந்தும் அதை நீ செய்ய துணியாதே என்றுதான் உன் அப்பன் கருப்பன் சொல்கிறேன்.
உன்னை சூழ்ச்சி வலைகள் முயற்சி செய்து இந்த சூழ்ச்சி வலைகள் ஒரு முறை சிக்கிவிட்டாயானால் மீண்டும் எழும்புவது என்பது மிகவும் கடினம். அதிலிருந்து விடுபடுவது என்பது உன்னால் முடியாத காரியமாக மாறிவிடும். அதனால் எதையுமே எந்த ஒரு எண்ணத்தையும் கொண்டு செய்து கொண்டே இரு. அவரவர் செய்கின்ற பாவம் அவரவர்களுக்கு பாவம் உனக்கு. அதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரென்றும் அந்த தெய்வத்திற்கு தெரியும் அல்லவா? அதனால் எதற்கும் நீ கலங்காமல் இருந்தாலே போதும். என் குழந்தையே, இந்த கருப்பன் எப்போதும் உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு பாதுகாவலாக நான் இருப்பேன் என்று உனக்கு உத்தரவாதத்தினை கொடுக்கின்றேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.